Hi friends, Assalamu alaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி தாங்க ஈஸி மெத்தடில் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் இது என்ன ரெசிபின்னு. ஆமாங்க, உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம உடம்புக்கு சத்தான சம்பா கோதுமையில் செஞ்ச கிச்சடி தாங்க. அதுவும் நார்மல் வெஜிடபிள் கிச்சடி இல்லைங்க, இறால் கீமா போட்ட சம்பா கோதுமை ரவா கிச்சடி தாங்க இன்றைக்கி ஈஸி மெத்தடில் செஞ்சு காமிக்க போகிறோம். நான் இன்றைக்கி இதில் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை உலக்கு எடுத்தாலும் அதுக்கு 1க்கு 2 தண்ணி தாங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே கிச்சடிக்கு குழையாமல் உதிரியாக சூப்பராக இருக்கிறதுக்கு என்ன பக்குவம்னா, நம்மளுக்கு எத்தனை கப் எடுத்தாலும் இந்த மாதிரி கடாயில் போட்டு வறுத்துக்கிறணுங்க. கடாயில் ஆவி மணமாக இருக்கிறப்ப கடாயை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கிறணுங்க. இப்போ அடி கனமான கடாய் வச்சுட்டு கடாய் சூடேறினதும் ரீஃபண்ட் ஆயிலும் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயும் நான் போட்டுக்கிறேங்க. ஊற்றுனதுக்கப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியாணி டேஸ்ட் தான் வரும். அதனால் மல்லி இலைகளும் புதினா இலைகளும் நான் கொஞ்சம் கையில் எடுத்து போட்டுக்கிட்டு அதோட முந்திரி பருப்பு 5 எடுத்து சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இதோட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கங்க. இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் பீன்ஸு ஒரு 100 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பீன்ஸ் எண்ணெயிலே நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாசனைக்காண்டி நீங்கள் இறால் பிடிக்கலாட்டி சிக்கன் கொத்து போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம சின்ன சின்ன மட்டனில் கீமா போட்டுக்கலாம். நான் இப்போ இறால் எடுத்து அதை மிக்சியில் ஒரு 2-3 அடி அடித்ததுக்கப்புறம் கீமாவாக வந்துடும். இறால் கீமா சேர்த்தது தான் இந்த கிச்சடிங்க. இறால் கீமா போட்ட கிச்சடி சாப்பிட்டு பாருங்களே, அப்படியே வாயில் டேஸ்ட்டாக அந்த நாக்கில் நிற்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா நீங்கள் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பல்ஸ் மோல்டில் வச்சு 1லேருந்து 2 தடவை அடித்து வச்சுக்கோங்க. பீன்ஸ் வெந்ததுக்கப்புறம் கேரட்டை போட்டு ஒரு வதக்குனதுக்கப்புறம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஜூஸ்னஸ் வற்றுனதும் 2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியாணி டேஸ்ட் வரும். அதுவும் இறால் பிரியாணி டேஸ்ட்டில் சம்பா ரவா கிச்சடிங்க சூப்பராக இருக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கீமா அடித்து வச்சுருக்கோம்ல இறாலை, அதை நம்ம சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்தாலே அந்த காய்கறி சுமலோட அந்த எண்ணெயிலே இறால் கீமாவும் செம்ம டேஸ்ட்டாக வெந்து சூப்பர் ஒரு மணத்தோடு இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா மசால் தூளையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிரியாணிக்கு என்னென்ன சேர்ப்போமோ அது எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து 3 செகண்டுக்கு வதக்குனதுக்கப்புறம் சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த இறாலுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நான்வெஜ் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் வேணாட்டு நான்வெஜ்ஜை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெஜிடபிளை வச்சு செஞ்சிடலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டு அந்த உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் பட்டைக்கிராம்பு தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு கெட்டியான தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக 1க்கு 2 தண்ணிங்க. இப்போ ஒரு உலக்குக்கு 2 தண்ணி உலக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிறோம்ல சம்பா கோதுமை, அதை நம்ம சேர்த்துக்குவோம். கோதுமை ரவையை சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் இந்த மாதிரி கிளறிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா கோதுமை ரவாவும் நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல போட்டதுக்கப்புறம் கட்டி பண்ணாமல் கிளறிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கங்க. இந்த ஸ்டேஜிலலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி உடனே அந்த கோதுமை ரவா தண்ணியே இஞ்சிரும். அப்புறம் பிறண்டு வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நீங்கள் தம் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு தம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த தண்ணியை உறிஞ்சினதுக்கப்புறம் தம் போட்டிங்கன்னா சூப்பராக உதிரியாக டேஸ்ட்டாக கோதுமை ரவா கிச்சடி ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு பிரட்டியாச்சு. இப்போ தம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான டேஸ்டான அருமையான இறால் போட்ட சம்பா ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் கிட்ஸ் உங்கள் ஃபேமிலி செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.